ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஐடியா தான் சொல்லி தரப்போகிறேன். எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டாபிக் வந்து ஒரு வாட்டியாவது வராமல் இருக்காது. ஹெல்த்தி ஃபுட், நான் ஹெல்த்தி ஃபுட் எப்போவுமே வந்து இப்போ இது காமனாக நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அந்த ஃபுட்டில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஒட்டிட்டு கீழே மோஸ்ட்டு போனோன்னா அது கீழே வந்து எழுதுவோம். நான் வந்து இது யூஸ்வலாக பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரி புரியணும், இதனுடைய மீனிங் வந்து புரியணும், இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்றது புரியணுன்றதுக்காகவே வந்து நான் ரொம்ப வந்து பார்த்து பார்த்து வந்து இந்த டைலாக்ஸு வந்து ப்ராவர்ப்ஸ்லாம் வந்து கேட்சியாக இருக்க மாதிரி நான் வந்து ரொம்ப பார்த்து எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மேங்கோவை எடுத்துக்கோங்க, இல்லை பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் கீப்ஸ் யூ ஃப்ரெஷ் அண்ட் ஃபிட். அது சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்போம், ஃபிட்டாகவும் இருப்போம். ஆப்பிள் சொன்னால் an apple a day keeps a doctor away. உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக. இதே மாதிரி நான் ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக தரணும் அப்படின்னு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃபாஸ்ட் டு ஈட், ஸ்லோ டு டைஜஸ்ட். இப்போ நல்லா இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிடுவோம், ஆனால் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோவாகும். அதனால தான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது பிள்ளைங்களுக்கு எப்படி புரியும் இல்லையா? ஸோ இது மாதிரி ப்ராபராக நம்ம எழுதணும், பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கும்னு சொல்லி நான் இதை வந்து ரொம்ப யோசித்து பண்ணியிருக்கேன். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எழுதியிருக்க வேர்ட்ஸு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஐ மீன் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லலை, அந்த அர்த்தங்கள்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் வந்து உங்களோட கிட்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.